அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி ஒரு முக்கியமான காணொளி. எல்லா உறவுகளும் கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள். இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற அன்பு உறவுகளுக்கு ரொம்ப நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு அன்பாக எல்லா உறவுகள்கிட்டையும் கேட்டுக்கொண்டும் வீடியோக்குள்ளே போகும்பாங்க. இந்த காணொளி என்னென்னா இந்த தமிழ் தேசியம் சம்மந்தப்பட்ட காணொளி. முதலாவது நான் என்னையை சொல்லிக்கொள்கிறேன். என் சொந்த இடம் வந்து சிட்டாண்டி. பிறப்பு வளர்ப்பு எல்லாமே வந்து சிட்டாண்டி தான். அதே பூரியத்தை கொண்ட ஒரு உதர் தான் நான். தமிழ் தேசியம் என்ற ஒரு போர்வையிலிருந்து கொண்டு எங்களோட மக்களை ஏமாற்றி வாக்கறுபடை செஞ்ச அந்த தமிழ் தேசிய போலியான தமிழ் தேசியவாதிகளும் தன் குடும்பம் வாழ்கிறதுக்காக வந்து எங்களோட மக்களோட வாக்குகளை அறுவடை செஞ்சு போனவர்களுக்குமான பதிவாக தான் இந்த பதிவு அமையும். இந்த பதிவு வந்து மிகவும் ஒரு வருத்தத்தோட இந்த பதிவை நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அதை கண்டும் காணாமல் ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாத நபர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் பேசி கொண்டிருக்கிறத வந்து நான் ஏற்றுக்கொள்ளலை. நானும் தமிழ் தேசியத்து பக்கம் நிற்கிறாள் இன்றைக்கு நிற்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு தெரியும், சாரையாக கிட்டத்தட்ட 2000-3000 ஜானை ஒதுங்கி கொண்டிருக்குது. அங்கே மக்கள் நடு வீதியில் நின்று தன் கிராமத்தை பாதுகாக்கணும். ஒரு நேரம் அப்படி அந்த வீதியை கடந்துன்னு சொன்னால் ஊருக்குள்ள உழுவட்டுதுன்னு சொன்னால் ஊரை ஃபுல்லாக அழிச்சு விட்டுதுன்னா ஒன்றும் செஞ்சுக்கலான்னு சொல்லி ஊரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பக்கமும், அதேபோல் தான் செஞ்ச விவசாயத்தை இன்றைக்கு வெள்ளாமையெல்லாம் அறுபட்டு கொண்டிருக்குது. 3 முறை அழித்து விதைச்சிக்கிறாங்களாம். அந்த காணொலிகளை பார்க்கும்போது மனசுக்கு அப்படி ஒரு வருத்தம். அதில் உடம்பிறந்தவர்கள் நிற்கிறார்கள். அந்த காணொலியில் நத்தாமச்சிட மாதிரிலாம் நிற்கிறாங்க. பார்க்கும்போது ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுது. அதுக்காக தான் அந்த காணொலி பதிவேற்றுறேன். 3 முறை ஒரு விவசாயி அழித்து விதைச்சிருக்கிறார். அதில் ஒரு நஷ்டம். இப்போ ஜானையில் ஒரு நஷ்டம். இருக்கிறதையாவது அறுவடை செஞ்சு எடுக்கணுமன்ற ஒரு இதில் இருக்கும்போது இப்படி ஜானைகள் வந்து நிற்கிறனோ போல. ஏற்கனவே நீங்கள் போட்டு கேட்டு வரும்போது உங்கள்கிட்ட வச்ச கோரிக்கை, எங்களோட கிராமத்தை சேர்ந்த மக்கள் உங்கள்கிட்ட வச்ச கோரிக்கை வந்து அதுக்குரிய காணொலியெல்லாம் கிடக்குது. உங்களோட ஃபேஸ்புக் தளத்துகளிலே நீங்கள் போட்டிருக்கீங்க, இணையதளத்துகளில். எங்களுக்கு யானை வேலி ஒன்று அமைச்சு தாங்கண்டு வந்தோடனே நாங்கள் அமைச்சு தருவோம்ண்டீங்க. வந்தீங்க, ஓட்டு அறுவடை செஞ்சீங்க, வாக்கு அறுவடை செஞ்சு இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அழைக்கிறீங்க, பிரதேச உறுப்பினர் அழைக்கிறீங்க. அந்த கிராமத்துக்குள்ளே எங்கேயா பேத்தியல் நீங்கள் எங்களை வச்சு நீங்கள் ஒரு வியாபாரமாக செஞ்சு நீங்களும் உங்களோட குடும்பமும் வாழணும்னு நினச்சி தானே அந்த பிரதேச சபைக்குள்ளேயும் இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் இருக்கிறீர்கள்? இல்லை எங்களோட மக்களை நீங்கள் பாதுகாக்கணுமென்றிருக்கிறீர்களா? எங்களோட மக்கள் வந்து தமிழ் தேசியம் என்று உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்களான்ற கேள்வியெல்லாம் எழும்புது. ஏன்னா அந்த வாக்கு எடுக்க மாட்டேன் நீங்கள் எவ்வளோ பாடுபட்டு தெரிஞ்சிங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் போனீங்க, ஒரு ரோட்டு வேலை செஞ்சீங்க, அந்த வேலை இந்த வேலைன்ட்டு 1000 வேலை செஞ்சீங்க. பிரதேச வேலை பண்ணுறதுக்கு அப்புறம் ஃபோன் அடித்தாலும் தூக்குறீங்க இல்லை, ஒரு அழைப்புக்கும் பாருங்க இல்லை. அது ஒரு பக்கம் நீங்கள் வாங்க வராமல் போங்க. ஆனால் எங்களோட கிராமத்துக்கு நடக்கிற பிரச்சனையை சொல்கிறதுக்கு அழைச்சா கூட நீங்கள் அழைப்புக்கு வரையில இல்லை. இன்றைக்கு யாரையா ஜான் ஒதுங்கி எங்களோட உடம்பு அந்த சவரவங்க ரோட்டோரத்துகளில் படுக்குது. உங்களை காணல. அவங்கள ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. அது இப்போ இல்லை, இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெரிய ஒரு பின்னடைவுக்கு வரும். தமிழ் தேசியம் வந்து வாரானுங்க, போட் எடுக்கிறானுங்க, போகிறானுங்க, ஒரு தரையும் காணல. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதில் இருக்கிற ஆண்மையான தன்மை ஒன்றை பாருங்கள். ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விவசாயி எந்த அளவுக்கு ஆளுமையான உதவி செய்கிறான். நீங்கள் ஏசி வண்டியிலையும் ஏசி கார்லையும் நீங்கள் சுற்றி திட்டத்துக்கு அவன் சோறு போட்டால் தான் நீங்கள் தெரியலாம். பகுத்து நிரப்பி கொண்டு மறந்துடாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் செய்கிறதெல்லாம் சரியான்றத ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள். அதே போல் எங்களோட அன்பான மக்களுக்கு ஒரு கோரிக்கை உண்டு. நீப்பட்டு இந்த இப்படியான நபர்கள் உங்களுக்கு தெரியும். எங்களோட ஊருக்குள்ளே தேசியம்னு சொல்லிக்கொண்டு தன் குடும்பமும் தானும் வாழ்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு எங்களை எந்த அளவுக்கு மண்டை கழுவுறாங்கன்னு தெரியும். நீங்கள் இப்போ செலுத்துகிற ஒரு வாக்கையும் வந்து சரியானவர்களுக்கு செலுத்துங்க. அது யாராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உடன் பிறந்தவன் நின்றா கூட அவன் சரியாக எங்களுக்கு செய்கிறானான்னு பாருங்கள். இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் ரோட்டோரத்தில் கிடந்த அவதிப்படுறதை பார்த்து ஒரு இணையதளத்துகள்லையும் வந்து ஒரு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி கொண்டிருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்துக்குள்ளே பிரதேச உறுப்பினர்கள், கட்சி தொண்டாளர்கள், தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லி பல அமைப்புகள் என்று சொல்லி இருக்கிறவர்கள் ஒரு தடவை அந்த மக்கள்கிட்ட இல்லை. அப்புறம் நீங்கள் வந்து என்னையா சொல்லி கொண்டிருக்கீங்க? எங்களோட மக்களுக்கு என்ன சொல்ல வாரீங்க? அன்றைக்கி யாரையா ஒதுங்குற ஜானையை பாருங்கள். அந்த மக்கள்ற ஒரு ஓர்மையை பாருங்கள். அந்த ஜானை தன் விவசாயத்தையும் அழிக்கும். விஷயத்தை கழிஞ்சி அந்த ரோட்டை கடந்துன்னா அங்கே குடியிருக்கும் கிராமத்துக்கு உள்பட்டால் வீடுகள் அழிக்கப்படும், தென்னை மரங்கள் அப்படி
பல இதுகளை வந்து அழிச்சுண்டு அதுக்குரிய என்ன இருன்றது தெரியாமல் இரவு பார்த்து பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காணொலியில் சொல்கிறாங்க, பின்னரம் 5 மணிக்கு வந்தோம்னா காலையில் 5-4:30 மணிக்கு தான் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் ஐயா, அவ்வளோ இப்படி தான் எங்களோட வாழ்க்கை போகுதுண்டு. நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது வந்து அவங்களுக்கு கேட்ட ஒரு கோரிக்கை வந்து எங்களுக்கு ஆனவெளி அமைச்சிட்டாங்கண்டு ஓமம்னு சொன்னாலும் இப்போ ஒரு தரையும் காணல. நீங்கள் தேசியவாதிகளா இல்லை சந்தர்ப்பவாதிகளா இல்லை உங்களோட குடும்பம் நீங்களும் நல்லா இருக்கணும்னு தேசியம் பேசி கொண்டு இருக்கிறீங்களான்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. சரி, ஓகே உறவுகளை, இந்த காணொலி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச உறவு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். 4 உறவுகளுக்கு இந்த காணொலியில் பகிருங்க. உங்களோட ஆதரவு வேண்டைக்கும் தேவை. ஃபேஸ்புக், யூடியூப், இணையதளம் இதில் இருக்க வேண்டிய உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி.